மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். ஜோதிட பழமொழிகள் பல உண்டு. அதில் ஒன்று, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு. இது அந்த ஜாதகர் நன்மையை அடைவார், பெரும் செல்வம் உண்டு, புகழ் உண்டு என்பதற்காக சொல்லப்பட்ட வாக்கியம். நாம் இதை சற்று ஆழமாக உள்வாங்கி கவனித்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு பெரும் நுணுக்கம் இருக்கிறது. அந்த நுணுக்கத்தை அறிந்தால்தான் இந்த பழமொழியின் பெருமையும் ஜோதிட பெருமையும் நம்மால் உணர முடியும். அப்படி நீங்கள் உணர வேண்டி ஒரு விளக்கம். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு. சாதாரணமாக திரிகோணம் என்று சொல்லப்படுவது 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த இடத்துக்கு உடையவன் பாவி என்றாலும் நன்மையை செய்வான். 5, 9 குடையவர் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் என்றே சாஸ்திரம் சொல்லுகிறது. அதுவும் குரு சுபன் 9ஆம் இடத்திலே அமர்கிறான். நல்லது தானே. அது ஏன் ஓடிப்போனவனுக்கு என்ற ஒரு சொல்லை சேர்த்தார்கள்? அந்த வார்த்தை ஏன் சேர்க்கப்பட்டது? அதுதான் மிக முக்கியம். குருவுக்கு இருக்கும் இடத்திலும் மதிப்பு, நன்மையை செய்வான், பார்க்கும் இடத்தையும் விருத்தி செய்வான். குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் என்ற வார்த்தையே அதனால் வந்ததுதான். இந்த 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஓடி போகின்றவனுக்கு எப்படி நன்மை நடக்கும்? நாம் இந்த இடத்துக்கு வந்துவிட வேண்டும். இப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஓடிப்போனவனுக்கு இந்த 9ஆம் இடத்து குரு எப்படி நன்மையை செய்யும் என்ற ஒரு கேள்வியை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்ப்போம். குருவின் பார்வை 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார். அந்த பார்த்த இடத்து பலன்களை விருத்தி செய்வார். 9ஆம் இடத்தில் இருந்தால் அந்த 5, 7, 9 பார்வையாக எந்தெந்த ஸ்தானங்களை பார்ப்பார்? லக்கணத்தை பார்ப்பார். லக்கணம் எண்ணம், செயல், மதிப்பு, உயர்வு, ஆயுள், இதை விருத்தி செய்வார். நல்லது. அடுத்து 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் வீரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்தின் சிறப்பு என்னவென்று சொன்னால், இசைக்கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அவர்களுக்கும் இந்த இடம்தான். ஏன்? விளையாட்டாகட்டும், சங்கீதமாகட்டும், பாடகர் இதாகட்டும், இவர்களுக்கு கண்டிப்பாக தேவை என்ன? முயற்சி மற்றும் பயிற்சி. முயற்சி பயிற்சி இல்லாமல் ஒரு பாடகர் ஜொலிக்க முடியுமா? முயற்சி பயிற்சி இல்லாமல் ஒரு விளையாட்டு வீரர் வெற்றி பெற முடியுமா? முடியாது. ஆக முயற்சி பயிற்சி கண்டிப்பாக தேவை. அடுத்து 9ஆம் இடம், அது 5ஆம் இடத்தை பார்ப்பது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை. புகழ் வரும் என்று உறுதி தரும் ஸ்தானம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டது இந்த 3ஆம் பாவத்தை மட்டும்தான். அதனுடைய பலன் என்ன என்று இப்பொழுது குரு பார்க்கிறார் 3ஆம் இடத்தை. குரு யார்? நல்லவன், ஒழுக்கசீலன். எந்த நிலை வந்தாலும் தனது ஒழுக்க குணத்தை மாற்றிக்கொள்ளாத ஒரே நேர்மையாளன் குரு. எனவேதான் பூரண சுபன் என்று அவரை நாம் சொல்லுகின்றோம். அவர் பார்க்கிறார். இந்த குணத்தை தான் அங்கே பிரதிபலிப்பார். ஆக அவன் ஒழுக்கமான நல்ல வேலைகளை நேர்மையோடு செய்வான். எனவே உயர்வினை அடைவான். அன்பர்களே, இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் நல்லொழுக்கம், நல் முயற்சி, நல் சிந்தனை, நற்செயல் உண்டு.
இப்படி செய்வோர் நன்றாகவே இருப்பார்கள். எனவே தான் ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்திலே குரு என்று பெயர் வந்தது. இங்கே முக்கியம், 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தின் சிறப்பு இது. முயற்சி பயிற்சி கண்டிப்பாக உண்டு, தேவை. இவனுடைய முயற்சி பயிற்சி எல்லாம் நல்ல விஷயங்களில் நடக்கிறது. எனவே நல்லபடியாக இருக்கிறார். எனவே தான் 9ஆம் இடத்தில் குரு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு என்ற ஸ்லோகம் வந்தது. நண்பர்களே, இன்று ஒரு கருத்தை நாம் பார்த்தோம். மீண்டும் இன்னொரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.